ஹாய், வணக்கம் மக்களே. இது உங்கள் ருத்ரன் 2.0 சேனலுக்காக உங்கள் மூர்த்தி. மக்களே, இப்போ வந்து நாடகம் வந்து ஒரு பரபரப்பான ஒரு தீர்ப்புக்காக காத்து கொண்டிருந்த மக்களுக்காக ஒரு செய்தி. அதாவது விஜய் வந்து புலி என்ற படத்தை வந்து 2015 வந்து அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. 2015 அந்த புலின்ற படம் ரிலீஸ் ஆச்சு. அதை வந்து யார் தயாரிச்சதுன்னு சொன்னா பிடி செல்வகுமார் என்ற ஒரு தயாரிப்பாளர் அதை வந்து தயாரிச்சாரு 2015. ஸோ அதுக்கு வந்து இப்போ ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒரு தீர்ப்பு வந்திருக்குது. 1.5 கோடி அபராதம் விஜய் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கட்டணும்னு சொல்லிட்டு, அந்த பணத்தை கட்டணும்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்பீலுக்கு போனப்போ வந்து இல்லை, நீங்க வரி ஏய்ப்பு செஞ்சிருக்கீங்க, அதாவது 15 கோடி வருமானத்தை வந்து அந்த படத்துக்காக வாங்கின வருமானத்தை வந்து மறைச்சு நீங்க வந்து செஞ்சிருக்கீங்க, வரி ஏய்ப்பு செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு 1.5 கோடி, கிட்டத்தட்ட ஒரு 10% வந்து வரியா, 15 கோடிக்கு 10% வந்து வரியா 1.5 கோடி வந்து அபராதம் விதிச்சிருக்காங்க. ஸோ இதுல என்ன ஒரு விஷயம் சொன்னா, இந்த தாவேகா தலைவர் விஜய் தான் வந்து தீய சக்தி, ஊழல் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி திமுகவையும் ஏடிஎம்கேயும் குறை சொன்னாரு. ஸோ இவர் எந்த அளவுக்கு ஒரு நியாயஸ்தன் சொல்லி இது பண்ணி பார்த்தோம்னா வந்து இவர் வந்து 1.5 கோடி வந்து வரி ஏய்ப்பு செஞ்சிருக்காரு. அதை வந்து வரி ஏய்ப்பு வந்து காலதாமதமா இந்த வரியை போட்டிருக்கிறாங்க, அபராதம் போட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. காலதாமதம்லாம் கிடையாதுங்க. வரிக்கு வந்து இவர் அபராதம் கட்ட வேண்டியது வந்து உண்மையான விஷயம் இருக்குது. அதை வந்து மறைக்கும் விதமா தான் இவர் வந்து காலதாமதம் சொல்றாரு அவரு. ரெண்டாவது வந்து நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி அவருக்கு வந்து ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாரு, இதுக்கு வந்து நீங்க வந்து 1.5 கோடி வந்து வரி கட்டியே ஆகணும்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாரு. இதை வந்து மேல்முறையீடுக்கு போறேன்னு சொல்றாங்க. மேல்முறையீட்டுக்கு போனாலும் வந்து இது நிக்குமோ நிக்காதன்றது வந்து கன்ஃபார்மா தெரியல. ஏன்னா இவங்க காலதாமதத்தை வந்து வந்து எதுவும் அப்ஜெக்ட் பண்ணல. காலதாமதத்தை வந்து நியாயப்படுத்தும் விதமாவே இந்த தீர்ப்பு வந்து கிடைச்சிருக்குது, 1.5 கோடி அபராதன்ற தீர்ப்பு. அது மட்டும் இல்லைங்க, இவரு என்ன வந்து சொல்றாருன்னு சொன்னா, அந்த பிடி செல்வகுமார்ன்றவர் வந்து இப்போ வந்து ஒரு மாற்று கட்சியில போயிட்டாரு. அவரு வந்து கிட்டத்தட்ட இந்த புலி படம் 2015 எடுத்ததுனால வந்து அவர் வந்து ஒரு நடுத்தெருவுக்கே வந்துட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு பேட்டிலாம் கொடுத்திருக்காரு. அது எந்த அளவுக்கு உண்மைன்றத வந்து நம்ம அலசி ஆராயணும். ஆனா உண்மை இதுதாங்க, அவர் பிடி செல்வகுமார் வந்து மாத்து கட்சிக்கே போயிட்டாரு அவரு. ஸோ அவரு வந்து பேட்டியை வந்து இன்னும் வந்து இதுவா சொல்லுவார் அவரு. பேசுவோம். தொடர்ந்து எங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கரண்ட் அப்டேட் நீங்க வந்து காண தவறாதீர்கள். இனி வந்து நம்மளது வந்து டெய்லி ஒரு அப்டேட் பண்ணுவோம் அப்படின்றத மகிழ்ச்சியுடன் ருத்ரன் 2.0 சேனல் சார்பாக கூறுவது உங்கள் மூர்த்தி.